நீங்க வைத்த வாதங்களின் அடிப்படையில் தான் அது அந்த வாசகங்களின் அடிப்படையில் உங்களுடைய வரிகளை வாசித்ததின் வெளிப்பாடான கேள்விகளை தான் நான் முன்வைக்கிறேன். வேற எங்கிருந்து நான் கோட் பண்ணல. என்னுடைய கேள்வி என்பது மாற்று அப்படிங்கிறது ஒரு பலமானதாக இருக்க வேண்டும், பலமானவர்களாக மட்டுமே ஒரு எதிரியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற வாதங்களின் அடிப்படையில் தான் மோடியை ஆதரித்த பொழுது கடந்த கால தவறுகளில் இல்லாத ஒரு புதியவர் தான் இங்கே வர வேண்டும் அப்படிங்கிற வாதத்தை இங்கே வைத்த பொழுது கடந்த கால நான் ஒரு இதற்கு விதிவிலக்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன? இந்த விவரமான மனிதராக இருக்கிற நீங்கள் கேள்வி கேட்டீர்களே, இதற்கு முன்பு மோடி பிரதமராக இருந்து மன்மோகன் சிங்கை போல ஊழலுக்கு துணையாக இருந்து இந்த நாட்டை தவறான வழியில் நடத்திவிட்டு மீண்டும் பிரதமராக வருவதற்கு அவர் களத்தில் நின்ற பொழுது தமிழறிவு மணியன் ஆதரித்தானா? நான் உங்களோட மனச்சாட்சியோடு கேள்வி கேட்கிறேன். மோடி என்கிற புது மனிதன் வருகிறார், அந்த புது மனிதன் மீது ஒரு முயற்சியை பார்க்கிறோம். ஆனால் கருணாநிதி புது மனிதரா? மன்மோகன் சிங் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவதற்காக சொல்றேன். அதாவது மன்மோகன் சிங் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஊழல் செய்பவர் மட்டுமே குற்றத்திற்கு உட்பட்டவர் அல்ல. ஊழல் செய்வதற்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஒழுங்காக செய்து கொடுத்து விட்டு மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருப்பவர் அவர்களை விட மோசமான குற்றவாளி. நான் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறேன், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்ற நிலைப்பாட்டோடு ஒருவர் நிற்க முடியும் என்றால் அவருக்கு இருக்கக்கூடிய பதவி நாட்டம் அவரை அந்த நிலைப்பாட்டில் நிற்க வைத்திருக்கிறது. எனவே மன்மோகன் சிங்குக்கு நான் 100 விழுக்காடு மதிப்பெண்களை கொடுக்க என்னால் முடியாது. நீங்கள் ஊழல் செய்யவில்லை என் மன்மோகன் சிங் தனிப்பட்ட முறையில் ஊழல் செய்யவில்லை, அதை நானும் வானத்தின் மீது நின்று கூட கூரையின் மீது நின்று கூட பேசுவேன், அது வேறு. ஆனால் ஊழல் செய்தவர்களை மட்டுமல்ல, எந்த அளவுக்கு மன்மோகன் சிங் வளைந்து கொடுத்தார் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் கொலை குற்றத்திற்கு உட்பட்டவர்கள் கூட பதவி பறிப்புக்கு ஆளாகக்கூடிய நிலை வருகிற பொழுது அந்த பதவி பறிப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக சட்டத்தையே வளைப்பதற்கும் மன்மோகன் சிங் தயாராக இருந்ததும், ராகுல் காந்தி வெளிப்படையாக சென்று மன்மோகன் சிங்கை விமர்சனம் செய்ததும், அப்படிப்பட்ட சட்ட நகலை கிழித்து எறிந்ததும் வரலாறு. லலித் மோடி விவகாரத்தில் சுஷ்மா ஸ்வராஜினுடைய வாதங்களை ஆதரிக்கக்கூடிய மோடி, நீங்கள் நான் தலித் நான் என்ன பொறுத்து மோடியின் கட்சி அந்த வாதத்துக்குள்ளே வரல. அதனால சரி நான் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் அதை விட்டு வெளியில வராது, அதை விட்டு எப்பொழுது சொல்லிவிட்டேன், நான் அதை விட்டுட்டு வெளியில வர. அதான் கேட்கிறேன், நீங்க ஒற்றை 2 எதிரியோடு ஒரு நேரத்தில் போரிட முடியாது அப்படிங்கிற வாதத்தை வைக்கின்ற பொழுது ஒரு எதிரி திமுக என்னை பொறுத்தவரையில் விழுந்து விட்ட திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்து நிற்க கூடாது. ஒன்று, இந்த முறை 2016 ஜெயலலிதாவை இப்பொழுது வீழ்த்திவிட முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த 2016 ஜெயலலிதா வந்தால் அதற்கு பிறகு அவர் விழுவதை தடுப்பதற்கு உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. எனவே முதலில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் விழுகிறது, அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானாகவே விழுகிறது, ஒரு வெற்றிடம் உருவாகிறது. அந்த வெற்றிடத்தில் நல்லவர்களை, நேர்மையாளர்களை, உண்மையானவர்களை, ஒழுக்கமிக்கவர்களை கொண்டு போய் வைப்பதோ, வைக்காமல் மீண்டும் மீண்டும் தவறானவர்களை எங்காவது தேடி பிடித்து வந்து சேர்ப்பதோ அது தமிழகத்தின் சாபமோ வரமோ, அது எதிர்காலம் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஸோ நான் இந்த உங்களுடைய வாதங்களின் அடிப்படையில் நான் என்ன புரிந்து கொள்வது அப்படின்னு சொன்னால், இந்த தேர்தலில் மாற்றுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கு. மிக மிக குறைவு, மிக மிக அது மீண்டும் அதிமுகவுக்கு ஆதரவாக செல்லக்கூடிய காரணம் வேறொன்றும் இல்லை. நான் இதை ஏற்கனவே ஒரு நேர்காணலில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். தமிழகத்தினுடைய வாக்காளர்களை 3 இனங்களாக நான் பிரித்து பார்க்கிறேன். ஒன்று, மேல்தட்டிலே இருக்கக்கூடிய பணக்கார வர்க்கம். அந்த பணக்கார வர்க்கத்திற்கு ஆட்சியாளர்கள் யார், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன என்பது குறித்தெல்லாம் கிஞ்சித்தும் கவலை கிடையாது. எவனுக்கு என்ன விலை என்று சூத்திரம் அறிந்த சுகவாசிகள் அவர்கள். எனவே அவர்களை பொறுத்தவரையில் அரசியலில் அவர்கள் பெரிய பங்களிப்பை தரப்போவதும் இல்லை. கடுமையாக வெயில் கொளுத்தினாலும் வாக்குச்சாவடிக்கு வரமாட்டார்கள், சிறு தூறலாக பொடிந்தாலும் வாக்குச்சாவடிக்கு வரமாட்டார்கள். எனவே அவர்களை விட்டுவிடுங்கள். ஆனால் அவர்கள் விமர்சனம் செய்வார்கள். அந்த விமர்சனத்தை வைத்துக்கொண்டு இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்று நம்பாதீர்கள். இடையிலே இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம், அதுதான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற வர்க்கம். அதுதான் இன்றைக்கு போராட்டங்களாக தெருவிலே வந்து நின்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிற வர்க்கம். அதற்குத்தான் 1000 பிரச்சனை இருக்கிறது. ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும், ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும், ஒரு வீடு சின்ன அளவில் கட்ட வேண்டும் என்று எதற்கு முனைந்தாலும் காசு கொடுத்து அழாமல் ஒரு காரியத்தையும் இந்த ஆட்சியில் நடத்த முடியாது என்று கோபத்தோடு கொந்தளித்து கிடக்கக்கூடியது இந்த நடுத்தர வர்க்கம் தான். ஆனால் அந்த நடுத்தர வர்க்கம் தான் கட்சிகளாக பிரிந்து கிடக்கிறது. அந்த நடுத்தர வர்க்கம் தான் ஒரு பக்கம் திமுகவாக இருக்கும், ஒரு பக்கம் மதிமுக, பாமக, தேமுதிக என்று மாறி மாறி சிதைந்து கிடக்கிறது. ஆனால் கீழே இருக்கிறதே ஒரு வர்க்கம் தன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்கு வழி தேடுவதே வாழ்க்கை போராட்டமாக மாறிவிட்ட நிலையில் அது குறித்த சிந்தனையோடு இருக்கிற வர்க்கம், அந்த வர்க்கத்திற்கு எவையெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் இலவசமாக கொடுத்து அவற்றை மகிழச் செய்து அவற்றின் வாக்குகளை முழுவதுமாக பெற்று தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ராஜதந்திரம் இந்த அதிமுக ஆட்சிக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. எனவே இவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர பார்ப்பார்கள்.
அவர்களிடம் சென்று கருத்தியல் ரீதியாக நாம் அவர்களிடம் பேசி விவாதித்து விளக்கி எதையும் உடனடியாக மாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அது வைகோவுக்கு இருக்கலாம், மக்கள் நல கூட்டணியில் உள்ளவர்களுக்கு இருக்கலாம், எனக்கு இல்லை. காரணம், இன்றைக்கு 2,47,000 கோடி ரூபாய் இந்த அரசினுடைய வருவாயாக 2017 நிதியாண்டு வரையில் இருக்கும் என்று ஒரு கணக்கு பார்க்கிறார். சரி, 2,47,000 கோடி ரூபாயில் நீங்கள் என்னென்ன செலவினங்கள் என்று பார்த்தால் மானியங்களுக்காகவும் இலவச திட்டங்களுக்காகவும் மட்டுமே 60,000 கோடிக்கு மேல் செல்கிறது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் என்று எடுத்துக்கொண்டாலும் ஓய்வூதியம் என்று எடுத்துக்கொண்டாலும் 40,000 கோடிக்கு மேல் செல்கிறது. இவர்கள் வாங்கி வைத்திருக்கிற கடன் இன்று 2,11,000 கோடி, நாளை 2,40,000 கோடி. இதற்கான வட்டி இவை எல்லாவற்றையும் கழித்துவிட்டு நீங்கள் பார்த்தால் வளர்ச்சி திட்டங்களுக்கு எஞ்சி இருப்பது வெறும் 6,000 கோடி ரூபாய் தான். இந்த 6,000 கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு என்ன வளர்ச்சி திட்டம் தர முடியும் என்றெல்லாம் நீங்கள் அந்த ஏழையிடமும் பாழையிடமும் சென்று விளக்கம் கொடுத்தால் அவன் செவி கொடுத்து கேட்டு சிந்தை தெளிவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நம்பவில்லை. சரி, இப்போ இதுல கொள்கையின் அடிப்படையிலாக அல்லது இந்த இலவச திட்டங்களின் பால் இவர்களை ஈர்த்து வைத்திருக்கிறது அதிமுக அப்படிங்கிற பட்சத்தில் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தமிழக அரசியல், தேசிய அரசியல் அப்படித்தான் போய்விட்டது. தனி மனித ஆளுமைகளை முன்னிறுத்தி அவர்களின் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. காமராஜர் காலத்திலிருந்து அண்ணா வந்தார், அதன் பிறகு எம்ஜிஆர் போன்றவர்கள், இன்றைக்கு கருணாநிதியா ஜெயலலிதாவா என்பது போன்ற வாதங்கள் வைக்கப்படக்கூடிய நிலையில் முதலமைச்சர் வேட்பாளர்களை முதல் முறையாக அதிகமாக முன்னிறுத்தி இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இப்போ அதிகமான முதலமைச்சர் வேட்பாளர்கள் முன்னிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலையில் மக்கள் நல கூட்டணியோ அல்லது இன்ன பிற கட்சிகளோ நீங்கள் எதை வேணா எடுத்துங்க, திமுக அதிமுகவிற்கு மாற்றாக ஒரு வலுவான வேட்பாளரை முதலமைச்சர் வேட்பாளராக அப்பழுக்கற்ற நேர்மையான ஒரு மனிதரை முன்னிறுத்தினால் அந்த நம்பிக்கையை பெற முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? அதை செய்ய தவறிவிட்டார்கள். நான் மக்கள் நல கூட்டணிக்கு மட்டும் கேட்கல, பொதுவாக மற்ற எல்லாரும் இங்கே திமுக அதிமுக தவிர மற்ற எல்லாரும் கேட்குறேன். அவ்வாறான ஒரு முயற்சியில் சட்டப்பேரவை தேர்தலில் அவ்வாறான ஒரு முயற்சி தவறிவிட்டதாக நினைக்கிறேன். அவர்கள் தவறிவிட்டார்கள். என்னை பொறுத்தவரையில் மக்கள் நல கூட்டணி என்பது உருவெடுத்தது. மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உயரமானவர் வைகோ என்பதில் எனக்கு 2 கருத்தில்லை, மற்றவர்கள் கருத்து மாறுபாடு கொள்ளலாம். ஏனென்றால் இந்திய அரசியலை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஒரு மாநில அளவில் அரசியல் நடத்தக்கூடிய இந்த தலைவர்கள் அத்தனையுமே மாநில கட்சிகள் தான். இந்த மாநில கட்சிகளில் தேசம் தழுவிய அளவில் அனைத்து அரசியல்வாதிகளோடும் நெருக்கமான உறவு கொண்டவர் வைகோ ஒருவர் தான். அதே நேரத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல், ஏன் சொல்லப்போனால் 25 ஆண்டுகள் ஏறக்குறைய டெல்லியில் மாநில அவையிலும் மக்களவையிலும் தொடர்ந்து மிகச்சிறப்பாக பணியாற்றிய ஒரு பார்லிமெண்டேரியன். அதில் யாரும் மாற்று கருத்து வைக்க முடியாது, விமர்சனங்கள் வைக்க முடியாது. எனவே ஒரு மிகச்சிறந்த பாராளுமன்றவாதியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர். அகில இந்திய அளவில் அரசியல்வாதிகளுக்கு இடையே நெருக்கமான உறவும் நட்பும் கொண்ட அறிமுகம் உள்ள ஒரு மனிதர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் முன்னே நின்று போராடக்கூடிய ஒரு போர்க்குணம் உள்ள ஒரு தலைவர். இருக்கக்கூடிய மனிதர்களிலேயே நீங்கள் அதிகமாக அவரை தனிப்பட்ட முறையில் குறை சொல்ல முடியாதபடி ஒரு அரசியல் வாழ்வை வகுத்து கொண்டிருப்பவர். எனவே அவரை கூட இவர்களால் முன்னிலைப்படுத்த முடியவில்லையே. இந்த 4 பேர் கூட்டணி அமைத்து நான் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வைகோ வர வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் இந்த கூட்டணி இவர்கள் அமைத்திருக்கிறார்களே மக்கள் நல கூட்டணி, அந்த மக்கள் நல கூட்டணியில் இருப்பவர்களே இவரை முதலமைச்சர் என்று ஒப்புக்கொள்ள தயாராக இல்லையே. வைகோவை ஒப்புக்கொள்ளவில்லையே. ஆமா, வைகோ ஒப்புக்கொள்ளவில்லை என்பதற்கான இடத்திற்கு நான் போக விரும்பவில்லை. 3 பேர் ஒப்புக்கொள்ளாத நிலையில் நான் தான் இருப்பேன் என்று எந்த மானமும் தானாக சொல்ல மாட்டேன். வைகோவுக்கு இணையாக இந்த இடத்தில் நீங்கள் நல்ல கண்வை சொன்னேன், இப்பொழுதும் கூட சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 90 வயது கடந்துவிட்ட கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக வருவதற்கு ஆசைப்படுகிற பொழுது 90 வயது கடந்துவிட்ட நல்ல கண்ணு அவர்கள் ஒரு 2 ஆண்டு காலமாவது இந்த தமிழகத்து ஆட்சி நாற்காலியில் முதல்வராக வந்து அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற மாற்று அரசியல் மலரும். ஒரு துறவிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் தலைமை பீடத்தில் சென்று அமர வேண்டிய நேரம். அந்த துறவிக்கான இலக்கணங்கள் முழுவதுமாக நிறைந்த ஒரே மனிதன் நல்ல கண்ணு என் பார்வையில். நிறைவானது ஒரு கேள்வி, தலித் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து இப்பொழுது முன்வைக்கப்பட்டு அது ஒரு விவாத பொருளாகி இருக்கிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்டே சொல்லுங்கள், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த வெளிமநிலை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு ஆதி தமிழ் குடி முதலமைச்சராக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் மனதில் எந்த பிம்பங்களையும் கட்டமைத்துக் கொள்ள வேண்டாம், இந்த பொருளின் அடிப்படையில் அது குறித்து உங்களுடைய பதிலோடு நிறைவு செய்யுங்கள். காந்தியம் என்பதே ஒடுக்கப்பட்ட, உரிமைகள் பறிக்கப்பட்ட, காலம் காலமாக நசுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கொள்கை. எனவே அந்த கொள்கை சார்ந்தவன் நான். எனவே தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தலித் திருமகன் முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு கனியும் என்றால்
நிச்சயம் இருகரம் நீட்டி வரவேற்று வாழ்த்துப்பா வழங்குவதற்கு தமிழறிவு மணியனும் காந்திய மக்கள் இயக்கமும் என்றும் தயாராக இருக்கும். நன்றி ஐயா. உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த உங்களுடைய கொள்கைகள் அத்தனையும் வெல்லட்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த தருணத்தில் உங்களுக்காக கௌரா பதிப்பகம் அளிக்கக்கூடிய புத்தகங்கள் நீங்கள் மிகவும் ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்னுடைய வாசிப்பை விரிவுபடுத்துவதற்கு நீங்கள் மேலும் உதவி செய்திருக்கிறீர்கள். நன்றி 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 ஐயா. அந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். ஏதோ ஒரு இடத்தில் தொடர்ச்சியாக ஒரு காந்திய மக்கள் இயக்கமாக கட்டமைக்கப்பட்டு இன்றைக்கு தேர்தல் அரசியலில் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழறிமணியன் அவர்களுடைய மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகள் வெல்லட்டும். நிறைவு செய்கின்றேன். நான் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மட்டும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி. Thank you.